வணக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோ காமிக்கிறேன். அதுல ஒரு பயனாளி மூளை வளர்ச்சி குறைந்தவர். அவருக்கு வயசு 40. ஒரே பையன். அவங்க அப்பா IFS ஃபாரின் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவர். ஒரே பையன். பிறந்ததுலேருந்தே இந்த ப்ராப்ளத்தில் மன வளர்ச்சி குன்றி இருந்தார். போக வயசாக அவருக்கு ஆக்ரோஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எது பட்டாலும் வயலண்ட் ஆக வேண்டியது, அடிக்க வேண்டியது, வீட்டை விட்டு ஓட வேண்டியது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு வலிப்பு வரும், பிட்ஸ் வரும். அதை விட அவருக்கு கண் பார்வை கம்மி, அப்படியே தடிமாறி விழுவார். இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது. இன்னும் இந்த வயசுலையும் செல்ஃப் கேர் இல்லை. டாய்லெட் நம்ம தான் கொண்டு போய் விடணும், நம்ம தான் கிளீன் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில அவங்க வயசாயிடுச்சு, மேனேஜ் பண்ணி பார்த்தாங்க. இதுக்கப்புறம் யார் எனக்கு வைத்தியம் பார்த்துக்கிறது அப்படின்னு ஹோம்லாம் கேட்டிருக்காங்க. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லா ஹோம்லையும் இவரை வச்சு நான் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. எல்லாம் கை விட்டுட்டாங்க. கடைசி கண்டிஷனில் நம்மள்ட்ட வந்தாங்க. நாங்கள் ஆத்மா ஸ்பெஷல் ஸ்கூல்னு ஒன்று வச்சிருக்கோம் மாற்றுத்திறனாளிகளுக்காக. அதில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. அதில் நாங்கள் போல்டா அவனை அட்மிட் பண்ணி மெடிசினை வச்சு நல்லா கோஆர்டினேட் பண்ணி எங்க சப்போர்ட் ஸ்டாஃப் சசிகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவனா இந்த பையன் அப்படிங்கிற அளவுக்கு அமைதியாகி இப்போ ரீஹாபிலேஷன் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ செல்ஃப் கேர் இம்ப்ரூவ் ஆகி நல்லா வந்துட்டு இருக்கான். எதுக்கு சொல்ல வரேன்னா இதுவும் எனக்கு சக்சஸ் தான். இதை நம்ம குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே அவங்க பேரண்ட்ஸ் வரும்போது எவ்வளவு அவல நிலைமையில வந்தாங்க, இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறதே எனக்கு சக்சஸ் தான். எல்லாருக்கும் நம்ம 100% கியூர் கொடுக்க முடியாது. ஆனா நோயாளியோட குடும்பத்தோட பாரத்தை எங்களால் சுமக்க முடியும். அந்த சேவையை நாங்கள் கடந்த 20 வருஷமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்றால் எங்களை அணுகவும். நன்றி.